வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம நீல் சைமன் எழுதின பேர்ஃபுட் இன் த பார்க் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது நீல் சைமன் 1963 தான் எழுதினார். இவர் ஒரு புல்ஸ்னர் ப்ரைஸ் வின்னிங் அமெரிக்கன் பிளே ரைட்டர். இவர் பிறந்தது பிராங்ஸில் 1927. இவர் வளர்ந்த நேரம்தான் அமெரிக்காவில் டிப்ரெஷன் இருந்தது. இவருடைய ட்ராமா எல்லாமே பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளில் தான் இவருடைய ட்ராமாவோடைய கருத்தை அவர் வச்சுருப்பார். அதுவும் முக்கியமாக மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி தான் அதில் வரும். இதில் பார்த்திங்கன்னா பால் அண்ட் கோரி பிராட்டர் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. அவங்க ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பால் ஒரு நேர்மையான ஒரு வழக்கறிஞர். கோரி வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்களோட பற்றி தான் அந்த கதை இருக்குது. இதுக்கு பதில் சைட்லேயே என்னென்னா கோரியோடைய அம்மா, அவங்க பேர் ஈத்தல். அவங்க அங்கே இப்போ இருக்காங்க இல்லையா பால், அவங்களுடைய ஒரு நேபர் அவர் விக்டர் வெலஸோட அவங்க எப்படி ஒன்றா இணைகிறாங்கன்றது தான் சைடில் போகிற இன்னொரு பிளாட்டு. ஆக்ட் 1ல் பார்த்தீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடுது கோரிக்கும் பாலுக்கும் அவங்களோட குணாதிசயம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு. முதல்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்டப் கிடையாது. அப்புறம் இந்த ஸ்கை லைட்டில் ஒரு ஹோல் இருக்குது. அப்புறம் ரேடியேட்டர் சரியாக வேலை செய்யலை. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க நேபர்ஸ் எல்லாம் அன்ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க. இதுதான் பால் கண்ணில் படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் கோரிக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட சாம், அது பர்சனாலிட்டிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ராத்திரியில் அவர் மறுநாளைக்கு அவருடைய ஃபஸ்ட்டு கோர்ட் கேஸ்க்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் கோரிக்கு நம்ம ஏதாவது செய்யணும், செஞ்சு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ தான் கோரியோட அம்மா ஈத்தல் பேங்க்ஸ் அவங்க அங்கே வராங்க. எதுக்குன்னா இந்த புது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலான்னு வராங்க. அவங்க பார்த்து சொல்கிறதுல பால் எந்த குறையெல்லாம் பார்த்தாரோ அது உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் கோரி எவ்வளோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டாங்களோ அதே சந்தோஷம் அவங்க அம்மாக்கிட்டேயும் இருக்குது. அதனால் அவங்க பால் அண்ட் கோரிக்கு நடுப்பட்ட ஒரு கேரக்டர், 2 பேரோட குணாதிசயங்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கோரிக்கு அவங்க அம்மாவும் ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்காங்க. அதனால் அவங்க அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு ஒரு துணையை தேடணும், அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈத்தல் சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போயே சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் இப்படியே இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் எப்படி முடியுதுன்னா, இவங்களுடைய ஒரு நேபர் தான் விக்டர் வெலஸ்கோ. அவரும் ஒரு பாலோட கண்ணோட்டத்தில் ஒரு அன்ட்ரெடிஷ்னல் நேபர் தான். அவர் கோரி மாதிரியே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கார், ஆனால் இம்ப்ராக்டிக்கலாக இருக்கார். இன்னும் 4 மாதம் வாடகை அவர் கட்டாதனால அவர் கோரி அண்ட் பாலோடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கதவோட லெஜ் வழியாக தான் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. அதனால் அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கோரிக்கு பாலுக்கு தெரியும். அதனால் கோரிக்கு என்னென்னா விக்டரையும் அவங்க அம்மாவையும் ஒரு டேட்டிங் பண்ண வைக்கணும், ஏதாவது சந்திக்க வச்சு பேச வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்ட் 2ல் பார்த்திங்கன்னா கோரி அன்றைக்கி சாயங்காலத்துக்கு வேண்டிய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. பால் வேலை முடிச்சுட்டு வராரு. அவங்க வந்த உடனே அவங்க 2 பேரும் பேசுகிறதுல தெரியுது அவங்களுக்கு எதுவுமே மனசு ஒத்து போகல அப்படின்னு. ஏன்னா படிக்கட்டு ஏறின்ட்டுருக்காங்க. ஏறும் போதே அது ஒரு 5 மாடி அவங்க ஏறி போகணும். கோரி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சத்தமாக பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் பாலுக்கு என்னென்னா அவங்களுடைய பர்சனல் விஷயம்லாம் அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும், அதனால் வீட்டுக்குள்ளே அமைதியாக பேசணும்னு நினைக்கிறாரு. கோரிக்கு என்னென்னா அன்றைக்கி சாயங்காலம் எப்படி போக போகுதுன்னு நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஆனால் பால் என்ன நினைக்கிறாருன்னா ஈத்தல் அண்ட் விக்டர் இவங்க 2 பேருமே வித்தியாசமானவங்களாக இருக்காங்க, அதனால் அவங்கள சந்திக்க வைக்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக அவருக்கு தோணலை. அப்போ தான் ஈத்தலும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க என்ன எண்ணத்தோடு வராங்கன்னா பால் பிராட்டரோடைய பேரண்ட்ஸும் அங்கே வந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அப்புறம் தான் கோரி இல்லை நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் விக்டரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், நீங்கள் அவரை மீட் பண்ணணும், அவரோட கொஞ்சம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியுது. அதே சமயத்தில் விக்டரும் வராரு. வரும்போதே அவர் கினிச்சின்னு ஒரு நிஜமான டிஷ்லாம் இல்லை, இது இந்த ட்ராமாக்காகவே ஒரு பேர் வச்ச ஒரு எக்ஸாட்டிக் டிஷ்ஷு. அது எடுத்துன்னு வராரு இவங்களுக்காக. ஈத்தல் அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை சாப்பிட்றது எப்படின்னு அவர் சொல்லித்தராரு. ஆனால் அவங்களால முழுசாக சாப்பிட முடியல. பால் முதலியே எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு. ஆனால் கோரி அதை ரொம்ப அனுபவித்து சாப்பிட்றாங்க.
இதிலே வந்து ஒருத்தங்களோட குணமும் அவங்க வாழ்க்கையை எப்படி வந்து எதிர்நோக்கி போகிறாங்கன்றதும் நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து டின்னருக்காக வெளியில் போகிறாங்க. இதில் செகண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணி இவங்கெல்லாம் திரும்பி வராங்க. நல்லா குடிச்சிருக்காங்க. அந்த நிறைய எக்ஸாட்டிக் ஃபுட்டை வந்து நிறையாவே சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் அண்ட் கோரி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஆனால் பால் அண்ட் ஈத்தல் வந்து அப்படியே சோர்வாக இருக்காங்க. அவங்களால ஒன்றுமே முடியல. அதே மாதிரி ஈத்தலுக்கு புரிஞ்சிடுது நம்ம வந்து நம்ம லிமிட்டை தாண்டி போயிருக்கோன்னு. அதனால் போதும் இன்றைக்கி ராத்திரி முடிச்சிடலாம், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும் போது விக்டர் சொல்கிறாரு, இருங்க இருங்க நானே உங்களை வந்து வீட்டில் திரும்பி விடுறேன் அப்படின்னு. கோரி வந்து ஆமாம் அவர் தான் உங்களை விட்றேன்னு சொல்கிறாருல, அதனால் நீங்கள் அவரோடையே போங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ பால் வந்து சொல்கிறாரு, நீ வந்து அவங்க 2 பேரையும் பேச வைக்க சொல்லும் போது உங்கள் அம்மாவை நீ ஃபோர்ஸ் பண்ணாத, ஏன்னா வந்து உங்கள் அம்மாவுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அதுக்கும் மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க. கோரி வந்து திட்டுறாங்க பாலை, உனக்கு எதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடு இல்லை, ஒரு சந்தோஷமாக அனுபவிக்க தெரியலன்னு. இதனால் பால் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாரு. நான் படுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கோரி வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அப்புறம் என்னை வந்து அம்மாவுடைய உணர்வுக்கு மரியாதை தராத பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாலலாம் சரியாக தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி இப்படி நினைக்கிறல்ல அப்படின்னு உனக்கு எனக்கு ஒத்து வராது, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா பால் வந்து அன்றைக்கி சோஃபாவில் படுத்துறாரு. கோரி வந்து அவங்க பெட்ரூமில் போய் லாக் பண்ணி படுத்துறாங்க. இப்போ ஆக்ட் 3 காலையில் பார்த்தீங்கன்னா கோரியும் பாலும் ஒருத்தர் பேசாமலே இருக்காங்க. அப்போ ஃபோன் அடிக்குது. கோரி எடுத்து பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தா ஏதோ ஒரு டேட் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே பால் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் யார் பேசுதுன்னு கேட்கும்போது தான் அது ஏதோ ஒரு சேல்ஸ் கால்னு தெரியுது. அவர் கோரியை பார்த்து கிரேசி லேடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, நான் எப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட போகணுன்னு எதிர்பார்க்குறேன் போது இப்போவே போ அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே அவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து அவர் பேக் பண்ணிவிட்டு அவருக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ இன்னொரு ஃபோன் வருது. அது யாருன்னா கோரியோடைய ஆண்ட்கிட்ட இருந்தால். அவங்க சொல்கிறாங்க, ஈத்தல் ராத்திரி திரும்பி வரவே இல்லையேன்னொன்று. கோரிக்கு வந்து ஏதோ தோணி சரி வேகமாக, ஏன்னா விக்டர் தானே அவங்கள விட்டுறேன்னு சொன்னது, அதனால் விக்டரோட அப்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்க. போன கொஞ்ச நேரத்துக்குலாம் அப்படியே திரும்பி வந்து ஒரு மாதிரி வராங்க. ஏன்னா விக்டரோட அப்பார்ட்மெண்ட்டில் போகும்போது விக்டரோடைய அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க அம்மா வந்து விக்டரோட பாத்ரூமை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிட்டு கோரி இங்கே வந்துடுறாங்க. பின்னாடி ஈத்தல் வந்து வேகமாக வராங்க. வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ பார்த்ததை வச்சுலாம் தப்பாக எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது தான் பால் எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து விக்டர் வந்து ஈத்தில் திடீர்னு வராரு. ஒருத்தரை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிச்சுட்டு முதல் நாள் ராத்திரி நடந்ததுன்னு நினச்சி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் விக்டர் வந்து அவங்கள இன்றைக்கி சாயங்காலமும் நீங்கள் டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவர் போயிடுறாரு. அப்புறம் தான் கோரியும் அவங்க அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஈத்தல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் முதல் நாள் ராத்திரி நல்லா குடிச்சு நிறையா சாப்பிட்டதுனால மயக்கடிச்சு விழுந்துட்டேன். ஆனால் விக்டர் வந்து என்னை தூக்கின்னு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு போனார். ஆனால் போகிற வழியிலேயே அவர் கீழே விழுந்து அவரோட காலில் வந்து அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நேபர்ஸ்லாம் வந்து எங்கள் 2 பேருமே தூக்கின்னு போயிட்டு அங்கே போட்டாங்க. நாங்கள் அங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து கோரியும் ஓஹோ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாலும் நானும் டைவர்ஸ் பண்ணிடலாம் இருக்கோம், ஆனால் ஒரு வேளை நான் இதை சீக்கிரமாக முடிவு எடுத்துட்டேனோன்னு எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈத்தல் சொல்கிறாங்க, நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணின்னு போகணும், எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போய் பாலை தேடிப்பார், நான் விக்டரோட டேட்டுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பால் திரும்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாரு. இப்போ அவர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு, ஒரு மாதிரி தான் இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஏன் அப்பார்ட்மெண்ட் விட்டு போகணும், நீ கூட போகலாமே, 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க போகணுன்னா அது நீயாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து கோரி நோட் பண்ணுறா, அவருக்கு நல்ல ஜுரமாக இருக்குது. உடனே அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஆனால் வந்து ஒரு மாதிரி வந்து அவரை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடறா. ஆனால் வந்து இப்போ பால் வந்து அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற நேபர்ஸ் மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணுறாரு. அவர் கோரியை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் திருத்தின்னு போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறா, இல்லை நீ பழைய பால் மாதிரியே வா, ஏன்னா நீ பழைய பாலாக இருக்கும்போது எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருந்த, என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, நீ மற்றவங்கள மாதிரிலாம் முட்டாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இருந்துட்டு போகிறேன், ஆனால் நீ வந்து பழைய மாதிரியே இரு அப்படின்னு. ஆனால் வந்து பால் சொல்கிறார், இல்லை நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இன்றைக்கு வந்து நல்லா ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா லெட்ஜ் மேலே ஏறிடுறாரு. அதாவது ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பாதை, அதுதான் லெட்ஜு. ஏறிடுறாரு. ஆனால் ஏறிட்ட அப்புறம் அவருக்கு பயம் வந்துடுது.
அப்போ கோரி சொல்கிறா, இருங்க இருங்க அங்கேயே இருங்க, நான் வந்து உங்களை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நான் என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது, சரி பாடின்ட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட வந்து அந்த ட்ராமா முடியுது. இப்போ நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா பால் அண்ட் கோரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் வேறு வேறு மாதிரி தான். ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு வந்து அவங்க வாழ்க்கை முழுக்க இணைஞ்சிருக்க உதவுன்றது நமக்கு புரிகிற மாதிரி இந்த ப்ளேவை முடிச்சிருக்காரு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.